परमेश्वर अपना वचन हमारी ओर भेजे। ध्यान के लिए लिया गया वो वचन मत्ती लिखित सुसमाचार की पुस्तक उसके 24वां अध्याय मत्ती 24:13 जो आखिरी तक बना रहेगा उसी का उद्धार होगा। जो आखिरी तक बना रहेगा उसी का उद्धार होगा। उद्धार का मतलब छुटकारा। இந்த விடுதலை என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரே நாள்ல சம்பவிக்கிற காரியம் அல்ல. ये छुटकारा एक ही दिन में किसी मनुष्य के जीवन में नहीं होता। நாள்தோறும் நம்முடைய ஜீவிதத்துல உண்டாகக்கூடிய ஒரு விடுதலை ஒரு ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில அவசியமா இருக்கிறது. हमारे जीवन में प्रतिदिन उद्धार और छुटकारा होना अवश्य है। ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு ஏன் அவசியம்? किसी व्यक्ति के जीवन में क्यों उद्धार पाना अवश्य है? தேவனுடைய பிள்ளைகள் நாம் எதற்காக ரட்சிக்கப்பட வேண்டும்? हमें क्यों उद्धार पाना है? நாம் பரலோகம் செல்ல வேண்டுமானால் ரட்சிப்பு கட்டாயம் அவசியம். यदि हमें स्वर्ग जाना है तो उद्धार पाना अवश्य है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, மனுஷன் ஒரு தரம் பிறப்பதும் मनुष्य का एक बार जन्म होना, பின்பு மரிப்பதும், फिर मरना, அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. फिर उसका न्याय चुकाना नियुक्त किया गया है। அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிறப்பு, किसी व्यक्ति के जीवन में जन्म होना, இறப்பு, मरना, நியாய தீர்ப்பு, न्याय किया जाना, மூன்று விதமான பாதைகளிலே கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. तीनों रास्ते से गुजरना है। அப்ப மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட காரியம் இந்த மூன்று. ये तीनों बात किसी मनुष्य के लिए नियुक्त किया गया है। தேவனுடைய பிள்ளைகள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று பிரயாசப்பட்டால், यदि हमें विदेशी जाना है तो நம்ம டிக்கெட் எடுத்து வைத்தால் மாத்திரம் போதாது, அதுக்கு விசா அவசியமா இருக்கிறது. सिर्फ टिकट खरीदने से नहीं होगा, उसके लिए वीजा की आवश्यक है। ட்ரெயின்ல பயணப்பட வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகள் அதுக்கு டிக்கெட் அவசியமா இருக்கிறது. ट्रेन में भी चढ़ना हो तो उसके पहले टिकट खरीदना है। நாம் ஒரு பொருட்களை வாங்க வேண்டுமானால் அதற்கு காசு பணம் அவசியமா இருக்கிறது. किसी वस्तु को खरीदना है तो उसके लिए पैसा चुकाना है। அதே போல தேவனுடைய பிள்ளைகளும் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டுமானால் அதுக்கு ரட்சிப்பு அவசியமா இருக்கிறது. उसी तरह स्वर्ग में पहुंचना है तो उद्धार होना अवश्य है। தேவனுடைய சமூகத்திலே கடந்துவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது. परमेश्वर के सम्मुख में आए हुए हर किसी के अंदर विश्वास है। நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால தான் கர்த்தரை ஆராதிக்க தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறீர்கள். आप लोग परमेश्वर पर विश्वास करते हो, इसलिए आराधना करने के लिए आए हो। தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசம் என்பது வேறு, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் என்பது வேறு. विश्वास अलग है और उद्धार के योग्य विश्वास अलग है। விசுவாசம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. विश्वास सबके अंदर होती है, ஆனால் விசுவாசம் அல்ல, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நமக்குள்ள உண்டாக வேண்டும். विश्वास नहीं बल्कि उद्धार के योग्य विश्वास होना है। அப்ப ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் என்றால் என்ன? उद्धार का योग्य विश्वास क्या होता है? தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எல்லாரும் நினைக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். आज सब कोई सोच रहे हैं कि मैं उद्धार पाया हूँ। விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். विश्वास के द्वारा उद्धार पाए हो। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நமக்குள்ள உண்டாகி இருக்கிறது. हमारे अंदर उद्धार के योग्य विश्वास, विश्वास के योग्य उद्धार होना है। ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் என்று சொல்லும்போது, उद्धार के योग्य विश्वास कहते समय அந்த ரட்சிப்புக்கேற்ற ஒரு விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமேயானால், जब उद्धार के योग्य विश्वास किसी के अंदर हो, அது அவர்களை கிரியையில வெளிப்படுத்த வைக்கும். वो उसे क्रिया में प्रकट कराती है। இன்னைக்கு अनेகர் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்கள். आज कई लोग परमेश्वर पर विश्वास करते हैं। விசுவாசிக்கிறதுனால தான் தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வருகிறார்கள். विश्वास करने के कारण ही आराधना में आते हैं। ஆராதனை முடிந்து முடியாதுமா ஓட்ட ஓடுகிறார்கள். आराधना खत्म होते ही तुरंत भाग जाते हैं। ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் எவர்களுக்குள்ளே இருக்கிறதோ, जिसके अंदर उद्धार के योग्य विश्वास है, அவர்கள் ஆண்டவருக்காக கிரியை செய்வார்கள். वो परमेश्वर के लिए क्रिया करेंगे। பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். पौलुस और बरनबास दोनों सेवा कर रहे थे। ரெண்டு பேரும் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்கள்ல दोनों जब सेवा कर रहे थे, ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக लोग परमेश्वर पर विश्वास करके मान ले, इसलिए ஆண்டவர் பவுலை கொண்டு பர்னபாசை கொண்டு அங்க அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். परमेश्वर ने पौलुस और बरनबास के द्वारा बहुत बड़ा अद्भुत काम किया। இவர்கள் மூலமாய் கர்த்தருடைய அற்புத கிரியைகள் வெளிப்பட்ட போது, जब इनके द्वारा परमेश्वर का अद्भुत काम प्रकट हुआ, அந்த अற்புத கிரியைகளை பார்த்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். अद्भुत क्रियाओं को देखकर लोग उद्धार पाए। ஒரு சமயம் பவுலும் பர்னபாசும் ஊழியத்துக்கு போகும்போது, किसी समय जब पौलुस और बरनबास सेवा में जा रहे थे, அங்கே லீஸ்திரா என்கிற ஊருக்கு வந்தபோது, वहां जब लिस्तिरा नामक एक गांव में आए,
आए, அங்கே தன் தாயின் கர்ப்பத்திலேயே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை கண்டார். वहाँ एक व्यक्ति से मिला जो जन्म से ही लंगड़ा था। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है, அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தின் சம்பவத்தை வாசிக்கிறோம். प्रेरितों की 16वां अध्याय में इस घटना के बारे में लिखा है। பவுல் அந்த பிறவி சப்பானியை பார்க்கிறார். उस जन्म से जो लंगड़ा था उसे पौलुस ने देखा। தாயின் வயிற்றிலேயே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன். माँ के गर्भ में ही वो लंगड़ा था। நீங்கள் அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்துடைய 8வது வசனத்தை வாசிப்பீர்களானால், प्रेरितों की 16वां अध्याय के 8वां वचन में यदि पढ़ोगे, 14:8 14:8 14:8-18 இங்க வாசிக்கிறோம். यहाँ पर हम पढ़ते हैं, தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு பிறவி சப்பானி அந்த லிஸ்திரா பட்டணத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். लुस्त्रा नामक एक गांव में एक मनुष्य था जो जन्म से ही लंगड़ा था। பவுலும் பர்னபாவும் அங்கே கடந்து போகிறார்கள். जब पौलुस और बरनबास वहां पर गए, பவுல் உற்று பார்க்கிறார். पौलुस उसे झुक कर देखा। அந்த பிறவி சப்பானியை உற்று பார்க்கிறார். उस अपंग व्यक्ति को टक 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 लगा कर देखा। அந்த பிறவி சப்பானிக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கிறதை பவுல் கண்டார். उसके अंदर उद्धार का विश्वास है, उसे पौलुस ने देखा। பவுல் சொல்லுகிறார், पौलुस ने कहा, நீ எழுந்து நின்று अपने पांवों के बल सीधा खड़ा हो जा। நீ எழுந்து நின்று सीधा खड़ा हो जा, நிமிர்ந்து நில்லு. सीधे खड़े हो जा। உரத்த சத்தமாய் சொன்னார். ऊंची आवाज में कहा। அந்த பிறவி சப்பானி எழுந்து நின்றார். वो मनुष्य उछल कर चलने फिरने लगा। அப்ப யாருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறது? किसके जीवन में अद्भुत काम होता है? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் எவர்களுக்குள்ள இருக்கிறதோ, जिसके अंदर उद्धार के योग्य विश्वास है, அவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறது. उनके जीवन ही अद्भुत काम होता இதை है। ஜனங்கள் பார்க்கிறார்கள். इसे लोग देखते हैं। ஜனங்கள் பார்த்தபோது जब लोगों ने इसे देखा, அவர்கள் ஆச்சரியப்பட்டு वे लोग आश्चर्यचकित होकर அவர்கள் சொன்ன ஒரு காரியம், उन्होंने कहा, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வந்திருக்கிறார்கள். देवताएं मनुष्य के रूप होकर हमारे पास आए हैं। தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வந்திருக்கிறார்கள். देवताएं मनुष्य के रूप लेकर हमारे पास उतर आए हैं। பர்னபாசுக்கு யூபித்தர் என்று பெயர் வைக்கிறார்கள். बरनबास को जुपिटर बोलकर नाम रखते हैं। பவுலுக்கு மெர்க்குரியஸ் என்று பெயர் வைக்கிறார்கள். पौलुस को हिरमेस कहते हैं। அவர்கள் ஓடி போய் மாலைகளை எடுத்து கொண்டு வந்து तुरंत वो उनकी पूजा करने के लिए माला लेकर आए। பவுலுக்கு பர்னபாவுக்கு மாலை போடுகிறார்கள். बरनबास और पौलुस को माला पहनाने लगे। அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. उनको समझ में नहीं आ रहा था कि क्या करें, ஆனா அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம். लेकिन उनके अंदर एक विश्वास। தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வந்திருக்கிறார்கள். देवताएं मनुष्य का रूप लेकर उतर आए हैं। தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமேயானால், यदि किसी मनुष्य के अंदर उद्धार के योग्य विश्वास हो, அவர்களால் கிரியை செய்யாமல் இருக்க முடியாது. वो क्रिया किया बिना नहीं रह सकेंगे। அவர்களால் கிரியை செய்யாமல் இருக்க முடியாது. वो क्रिया किया बिना नहीं रह सकेंगे। ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்குமேயானால், जिसके अंदर उद्धार हो जाने का विश्वास है, அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் ஒரு மனுஷனை உணர்த்து उस उद्धार का विश्वास किसी व्यक्ति को विवेकित करता है। சபையில கடந்து வருகிற விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசிகள் அல்ல. कलीसिया में आने वाले हर कोई विश्वासी नहीं है। ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் எவர்களுக்குள்ள இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில கிரியைகள் வெளிப்படுகிறது. जिसके अंदर उद्धार का विश्वास है, उनके जीवन में क्रिया होती है। ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வசனம் உணர்த்துகிறது. जिनके अंदर उद्धार का विश्वास है, उनके अंदर परमेश्वर का वचन कार्य करता है। கர்த்தருடைய வார்த்தைகளை உணர்த்துகிறது. परमेश्वर का वचन उनको विवेकित करता है। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உணர்வுள்ள இருதயம் இருக்கிறதா? क्या हमारे मन में आज के दिन विवेकित है? பரிசுத்த ஆவியான இருதயத்தில் உணர்த்துகிறாரா? क्या पवित्र आत्मा जी हमारे मन को विवेकित किया है? ஆவியானவருடைய இருதயத்தை ஏவுகிறாரா? क्या पवित्र आत्मा जी हमारे मन को उलझाता है? ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் எவர்களுக்குள்ள இருக்கிறதோ அவருடைய இருதய உணர்வுள்ள இருதயமாய் இருக்கு. जिनके अंदर उद्धार का विश्वास है, उनका मन विवेकित होगा। ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் எவர்களுக்குள்ள இருக்கிறதோ जिसके अंदर उद्धार का विश्वास है, அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிலைமையில இருக்க மாட்டார்கள். वे लोग अपनी जिंदगी में जैसे हैं वैसे ही नहीं रहेंगे। அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் விருத்தி அடைகிறார்கள். वे अपने जीवन में बढ़ते जाते हैं। அவருடைய வாழ்க்கையில் பெரிய உருமாற்றம் உண்டாகிறது. उनके जीवन में परिवर्तन होते जाता है। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உருமாற்றம் உண்டாயிருக்கிறதா? क्या आपके जीवन में कोई परिवर्तन है? இயேசுவே கிறிஸ்து என்று பிசாசுகள் விசுவாசிக்கிறது. यीशु ही मसीह है
है इसे शैतान भी विश्वास करता है। ஆனால் சாத்தான் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, केवल शैतान विश्वास नहीं करता, அந்த சாத்தான் கர்த்தரே தெய்வம் என்று விசுவாசித்து பயந்து நடுங்குகிறது. बल्कि परमेश्वर ही ऊंचा है इसे कहकर उसके सामने गिड़गिड़ाता है। ஆனால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் लेकिन उद्धार पाए हुए विश्वासियां ஆனால் தேவ பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். परमेश्वर के भय के बिना जी रहे हैं। நமக்குள்ளே இருப்பது சாதாரண விசுவாசமா ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हमारे अंदर जो विश्वास है वो साधारण है या उद्धार का विश्वास है, इसे जांच कर देखना अवश्य है। ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் ஒரு மனுஷனை உணர்த்துகிறது. जब किसी के अंदर उद्धार का विश्वास हो तो वो उस व्यक्ति को विवेकित करता है, அவனை உணர்வடைய வைக்கிறது. उसे विवेकित और भावनाकृत करता है। நீ வேதம் வாசித்தியா? क्या तुमने बाइबल पढ़ा? நீ ஜெபித்தியா? क्या तुमने प्रार्थना किया? கர்த்தருடைய காரியத்தில் உண்மையா இருக்கிறியா? क्या तुम परमेश्वर के कामों में सच्चा हो? மனசாட்சியில் உணர்வு உண்டாகிறது. हमारी विवेक में एक प्रकार की चुभना होती है। அந்த உணர்வுக்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உருமாற்றத்தை உண்டாக்குகிறது. उस विवेक का सुनते समय, उस विवेक का पालन करते समय हमारे जीवन में परिवर्तन होती है। ஆவி ஆத்துமா சரீரத்தை உயிரடைய வைக்கிறது. प्राण आत्मा शरीर को जीवित कर देता है। தேவனுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது, यदि किसी व्यक्ति के जीवन में उद्धार का विश्वास है, அந்த विश्वासோட வாழ்க்கையில புது புது ஜீவனுள்ள சாட்சிகளை உண்டாக்குகிறது. वही विश्वास हमारे जीवन में नए नए जीवन गवाही बनाती है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உள்ளத்தில் இருக்குமானால் கிரியை செய்யு. यदि उद्धार का विश्वास हो तो मन में क्रिया होगी, அது உங்களை உணர்த்தும், உருமாற்றி உருவாக்கு. वो आपको विवेकित करेगी, परिवर्तन करेगी और बदल देगी, அது புது புது ஜீவனுள்ள சாட்சிகளை உங்கள் மூலமாய் और பிறப்பிக்கும். नए नए जीवित गवाही को आपके द्वारा प्रकट करेगी। அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. जहाँ पर क्रिया नहीं वो विश्वास मरा हुआ है। ஆலயத்துக்கு வருவதும் வசனத்தை கேட்பதும் அப்படியே வீட்டுக்கு போவதுமாய் இருந்தால், केवल कलीसिया में आना, वचन सुनना, घर जाना ऐसा रहोगे, அந்த விசுவாசத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. उस विश्वास से कोई लाभ नहीं। கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. बिना क्रिया का विश्वास मरा हुआ है। வேதத்துல நாம் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, ராகாப் என்கிற வேசியை குறித்து நாம் வாசிக்கிறோம். राहाब नामक एक वेश्या के बारे में पढ़ते हैं। அந்த ராகாப் என்கிற வேசி वो राहाब नामक वेश्या, அலங்கத்திலே வீடு கட்டி குடியிருந்தாள். वो एक किसी शहरपनाह में घर बनाकर बैठी थी। அவள் அலங்கத்திலே வீடு கட்டி குடியிருந்தாள். वो एक शहरपनाह में घर बनाकर बनी थी। யோசுவா 2 நபர்களை அழைத்து यहोशू 2 लोगों को लेकर தேசத்தை வேவு பார்த்து விட்டு வரும்படியாய் அழைத்து அனுப்பினார். अपने गांव की भावना खोजी कर लेने के लिए खोजियों को भेजा। அந்த எரிகோவிலே அலங்கத்தின் மீது வீடு கட்டி உட்கார்ந்திருக்கிறாள் ராகாப். उस एरियो की शहरपनाह पर वहीं पर अपना घर बनाकर रखी थी। இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு கர்த்தர் செய்த கிரியைகள் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டிருந்தார். इजराइल लोगों के द्वारा परमेश्वर ने जो भी किया उसे सब वो सुनी थी। எத்தனையோ ராஜாக்களை ஜெயித்து ஜெயித்து யுத்தத்திலே வெற்றி பெற்று கடந்து வருகிறார்கள். कितने ही राजा लोगों को जीत जीत कर जय पा कर आ रहे थे। இந்த செய்தி எல்லாம் கேள்விப்பட்டிருந்தார்கள். ये सारी बातों को वो सुन रखी थी। இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு கர்த்தர் செய்த கிரியைகளை குறித்து கேள்விப்பட்ட ராகாபுக்குள்ளே इजराइल लोगों के द्वारा परमेश्वर ने जो भी कार्य किया इसे सुन रखी थी राहाब के मन में, அவளுக்குள்ளே வந்தது ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். उसके मन में उद्धार का विश्वास हुआ। யோசுவா 2 மனுஷர்களை அனுப்பி வைக்கிறார். यहोशू 2 व्यक्तियों को भेजता है। யோசுவாவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் जो यहोशू के द्वारा भेजे गए 2 भावियां அலங்கத்திலே குடியிருந்த ராகாப் வேசியுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறார்கள். जो शहरपनाह पर घर बनाकर रहने वाली राहाब वेश्या के घर में प्रवेश किए। தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள பிரவேசித்தது மட்டுமல்ல, केवल उनके घर में प्रवेश ही नहीं किए, அவளுடைய வீட்டிலே தங்குகிறார்கள். बल्कि उनके घर में रहे भी। தேசத்தை வேவு பார்க்க 2 மனுஷர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி देश की खोजी करने के लिए 2 खोजियां आए हैं, इसे सुनकर ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. राजा को सुनाया गया। ராஜா இந்த செய்தியை கேள்விப்பட்ட போது जब राजा ने इसे सुना தன் ஆட்களை அனுப்பி उसने अपने लोगों को भेजा। ராகாப் வேசியுடைய வீட்டை போய் விசாரிக்க சொல்கிறார். राहाब वेश्या के घर में जाकर पूछताछ करने को कहा। ராஜாவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் இந்த ராகாபின் வீட்டுக்கு வந்தபோது अब ये राजा के द्वारा भेजे गए व्यक्तियां जब राहाब
राहाब के घर में आए, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं யோசுவாவினால் அனுப்பப்பட்ட தேவ மனுஷர்கள் ரெண்டு பேரை यहोशू के द्वारा भेजे गए दोनों व्यक्तियों को இந்த ராகாப் தன் வீட்டுக்குள்ளே ஒளித்து வைத்து, ये राहाब अपने घर में छुपा कर रखी, மேல் வீட்டை ஒளித்து வைத்து, ऊपरी की कमरे में छुपा कर रखी, தேவனுடைய பிள்ளைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. और वहां पर लिखा है, சணல் தட்டை என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा है खिड़की के ऊपर சணல் அது என்னன்னு தெரியல. சணல் தட்டை गोनियों की रस्सी से बनाई हुई एक बातें அங்கு மறைத்து வைத்து, उससे वो छुपा कर இங்க வந்து கேக்குறாங்க, ராஜாவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் पूछते हैं, राजा के द्वारा जो लोगों को भेजा गया था उन्होंने पूछा, ரெண்டு வேவுகாரர்கள் உன் வீட்டுக்குள்ளே வந்து பிரவேசித்தார்கள், तेरे अंदर दो भावी लोग आए थे, அவர்களை எங்களிடத்தில் விடு. उनको मेरे पास छोड़ दे. அவ சொன்னா, उसने कहा, ரெண்டு மனுஷர்கள் என்னிடத்தில் வந்தது உண்மைதான், दो व्यक्तियां मेरे पास आए थे, ये तो सही है, ஆனால் வாசல் அடைபடுவதற்கு முன்பதாக लेकिन द्वार बंद होने से पहले அவர்கள் வெளியே போய் விட்டார்கள். वे लोग बाहर चले गए. எங்க போனார்கள் தெரியவில்லை. कहाँ गए मैं नहीं जानती हूँ. இந்த பக்கமா தான் போனார்கள். यहीं से गए थे. நீங்கள் தொடர்ந்து போங்க. आप लोग उसका पीछा कीजिए. நீங்கள் அவரை பிடித்துக் கொள்ளலாம். आप लोग उसे पकड़ सकते हो. தேவனுடைய பிள்ளைகள் ராகாப் வேசி அந்த தேவனுடைய பிள்ளைகளை அந்த ராஜாவின் மனுஷருடைய கைகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். राहाब वैश्य जो थी उन राजाओं के व्यक्तियों के हाथों से उन लोगों को बचाया. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம், उद्धार की योग्य विश्वास அது கிரியை செய்ய வைக்கிறது. उसे क्रिया करने को रखता है. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के लोग आज के दिन हम कैसे हैं? சில காரியங்களை ஜனங்கள் கேட்கிறார்கள். कुछ बातें लोग पूछते हैं, நீங்க போய் சொல்லலாமா? क्या तुम झूठ बोल सकते हो? அடைக்கலமாய் வந்த ஒருவனுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக தேவனுடைய பிள்ளைகள் அங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அடைக்கலம் பட்டணத்துக்குள்ள வந்தவனுக்கு அடைக்கலம் உண்டு. जो कोई शरण स्थान में आता है उसको जरूर शरण देना है. தேவ மனுஷனுக்கு தீங்கு வரக்கூடாது. परमेश्वर के लोगों के जीवन में कोई बुराई न हो. தேவ மனுஷனுக்கு தீங்கு வரக்கூடாது. परमेश्वर के लोगों के जीवन में कोई बुराई न हो. அவர் சொன்ன வந்தது உண்மைதான். उसने कहा वो लोग आए तो थे, அவர்கள் அந்த பக்கமாய் போய் விட்டார்கள். लेकिन वे आकर चले भी गए. இந்த வார்த்தை சொல்லுங்க, நீங்க போய் வேகமாய் தேடுங்க. आप लोग जाकर ढूंढो, நீங்க அவங்களை கண்டுபிடிக்கலாம். आप लोग उसे पा लेंगे. ராகாபுடைய வார்த்தையை கேட்டு இவர்கள் திரும்பி போனார்கள். राहाब की बातों को सुनकर वे वापस लौट गए. அந்த மனுஷர்கள் திரும்பி போன பிறகு वे लोगों की जाने के बाद இந்த யோசுவாவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் படுத்துக் கொள்வதற்கு முன்பதாக यहोशू के द्वारा भेजे गए व्यक्तियां सोने से पहले இந்த ராகாப் அவர்களிடத்தில் போய் ये राहाब उसके पास जाकर அவர்களை சன்னல் வழியாய் கீழே இறக்கி விட்டாய். उनको खिड़की से नीचे उतार दिया. அவளை கயிறினால் சன்னல் வழியாய் இறக்கி விட்டாய். खिड़की के द्वारा रस्सी से उतार दिया. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग சொன்னால் நீங்க போய் மலை தேசத்திலே 3 நாள் தங்கி இருங்க. उसने कहा कि आप लोग जाकर पहाड़ी देश में 3 दिन रुक जाओ. உங்களை தேடி போனவர்கள் திரும்பி வரும் வரைக்கும் तुमको जो कोई ढूंढ कर गए हैं वो वापस लौटने तक நீங்கள் அங்கே தங்கி இருந்து திரும்பி உங்கள் தேசத்துக்கு போங்க. तुम वहां पर ही रुक कर फिर अपने देश जाओ. அங்கே சில சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம். वहां पर कुछ घटनाएं हम पढ़ते हैं. அவன் சொல்லுகிறாள், वे लोग कहते हैं, இஸ்ரவேலின் தேவன் உங்கள் மூலமாய் பூமியில் உள்ள ராஜாக்களுக்கு செய்த கிரியைகளை நாங்கள் கேள்விப்பட்டோம். आपके द्वारा परमेश्वर ने राजाओं के जीवन में किया हुआ अद्भुत कामों को हमने सुना है. கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை நாங்கள் கேள்விப்பட்டோம். परमेश्वर के अद्भुत कामों को हमने सुना है. அதனால எல்லா ஜனங்களுடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது. इसलिए आपके प्रति सबका मन जो चंचल है, ஒருவேளை நீங்கள் இந்த பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தால், यदि आप इस देश के विरोध युद्ध करने के लिए आए, நான் எப்படி உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் ஜீவனை பத்திரமாய் பாதுகாத்தேனோ, मैं जिस प्रकार आपको अपने घर मानकर आपको बचाई, அதே போல எங்கள் ஜீவனும் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும். उसी तरह हमारा भी जीवन बचाया जाए. நான் மட்டுமல்ல, केवल मैं नहीं, என் தகப்பன் வீடு பாதுகாக்கப்பட मेरा வேண்டும். पिता का घर भी रक्षा किया जाए. என் சகோதரனுடைய குடும்பம் பாதுகாக்க வேண்டும். मेरा भाई का परिवार रक्षा किया जाए. என் சகோதரனுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட मेरे வேண்டும். भाई बहनों का परिवार रक्षा किया जाए. எல்லாரையும் அழைத்து கொண்டு தன் வீட்டுக்குள்ளே வைத்தாய். सबको ले आकर अपने घर रखी. விசுவாசம் அவளுக்குள்ளே வந்தது. उसके अंदर विश्वास हुआ. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் செய்த கிரியைகளை கேள்விப்பட்ட அவளுக்குள்ளே விசுவாசம் வந்தது. इस्राएली परमेश्वर ने जो भी कार्य किया उसे सुनकर उसके मन में विश्वास हुआ. விசுவாசம் கேள்வினால் வருகிறது. विश्वास प्रश्न से उठता है. தேவனுடைய அற்புத கிரியைகளை கேள்விப்படுகிறவர்களுக்குள்ளே விசுவாசம் வருகிறது. परमेश्वर के अद्भुत कामों को सुनने वालों के मन में विश्वास होती है. இந்த விசுவாசம் வருவது பெரிதல்ல. ये
विश्वास होना बड़ी बात नहीं, நமக்குள்ளே வந்த விசுவாச கிரியை உள்ள விசுவாசமாய் இருக்க வேண்டும். बल्कि हमारे अंदर जो विश्वास हुआ है वो क्रिया में बताना है। அவளுக்குள்ளே வந்த கிரியை உள்ள விசுவாசத்தினாலே उसके अंदर जो क्रिया भरा विश्वास होने के कारण தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் ஊழியர்களை ஏற்றுக்கொண்டால் வீட்டுக்குள்ளே वो सेवकों को अपने घर में मान ली, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாய், उनकी रक्षा की, அவர்களை பாதுகாத்தாய், उनको रक्षा दी, அவர்களுக்கு போஷித்தாய், उनको भोजन दी, அவர்களுக்கு பணிவிடை செய்கிறாய், उनकी सेवा की அவர்களை தப்ப வைத்தாய், और उनको बचाई। அவர்கள் போகும்போது சொன்னார்கள், वे जाते समय बोले, நீ உன் தகப்பன் வீடு உன் சகோதரர் சகோதரிகளுடைய குடும்பமும் அழிக்கப்படாது இருக்க வேண்டுமானால் यदि तेरा पिता का घर, तेरे भाई बहनों का परिवार नष्ट न होना है, எங்களை இறக்கி விட்ட இந்த ஜன்னல்ல இந்த சிவப்பு நூலை கட்டி வை. तुम जिस खिड़की से हमको नीचे उतार दी उसी खिड़की में एक लाल रंग का रस्सी बांध दे। அவர்கள் சொன்ன வார்த்தையின்படியே ஜன்னல்ல சிவப்பு நூலை கட்டி வைத்தாய். उसने वैसे ही ये लाल रंग की धागा वहां पर बांध कर रख दी। தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடைக்கலத்துக்குள்ளே கடந்து வந்தாய். यीशु मसीह के चरण स्थान में, लहू की चरण स्थान में वो आ गई। இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடைக்கலத்துக்குள்ளே கடந்து வந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். जो कोई यीशु मसीह के लहू की शरण स्थान में आए हैं वो उद्धार पाए हुए लोग हैं। இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடையாளத்துக்குள்ளே கடந்து வராதவர்கள் பரலோகம் செல்ல முடியாது. जो कोई यीशु मसीह के लहू के शरण स्थान में नहीं आए वो स्वर्ग नहीं जा पाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் நாம் இயேசுவை பின்பற்றுவது பரலோகம் செல்வதற்காக. हम यीशु को इसलिए पीछा करते हैं कि हम स्वर्ग जाएं। அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் அடையாளமாய் கடந்து வராதவர்கள் जो कोई यीशु मसीह के लहू के अंदर नहीं आते हैं பரலோகம் செல்ல முடியாது. वो स्वर्ग नहीं जा पाएंगे। இன்னைக்கு அநேகர் சொல்லுவார்கள், आज कई लोग कहते हैं இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் கீழே அடைக்கலமாய் நான் கடந்து வந்திருக்கிறேன். मैं यीशु मसीह के लहू के अंदर ही मैं आया हूँ, இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். मैं यीशु मसीह के लहू पर विश्वास करता हूँ। இரத்தத்தின் அடைக்கலத்துக்குள்ளே கடந்து வந்தாலே भले आप यीशु मसीह के लहू के शरण स्थान में आए हो, தேவனுடைய பிள்ளைகள் இங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலே भले आप उद्धार पाए हो, பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தத்தை நீங்கள் பூமியில நிறைவேற்றி முடிக்காவிட்டால் यदि आप स्वर्गीय पिता की परमेश्वर की इच्छा पूरा न करोगे इस पृथ्वी में, பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. स्वर्ग नहीं जा पाएंगे। ரட்சிக்கப்பட்டு उद्धार पाकर भी இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடைக்கலத்துக்குள்ளே வந்து यीशु मसीह के लहू के शरण स्थान में आने के बाद भी, பிதாவின் சித்தம் செய்தும் पिता की इच्छा करके भी, ஆவி ஆத்மா சரீரத்திலே பிழையற்றவர்களாய் ஜீவித்தால் மாத்திரமே केवल प्राण आत्मा शरीर में निष्कलंक बनकर जियोगे, தேவனுடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. स्वर्ग राज्य को प्रवेश कर पाएंगे। பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் स्वर्ग राज्य में प्रवेश करना है तो முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். आखिरी तक बने रहना है, முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். अंत तक बने रहना है। அல்லேலூயா हालेलुया, हालेलुया। हालेलुया। முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். जो कोई अंत तक बना रहेगा उसी का उद्धार होगा। ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்ட சில வருஷங்கள் மாத்திரம் இருந்தால் போதாது. मैं उद्धार हो गया हूँ ऐसे कहकर कुछ साल के लिए नहीं, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி வேதம் வாசித்து ஜெபித்து ஆராதனைக்கு வந்து போவது போவாது. मेरी उद्धार हुई है कहकर प्रार्थना करके आराधना में आने से नहीं, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசமாய் இருக்குது. उद्धार पाए हुए लोगों के अंदर जो विश्वास है उद्धार का विश्वास होना அந்த चाहिए। விசுவாசத்தை நீங்கள் கிரியையில காண்பிக்கிறவர்களாய் இருக்க उस வேண்டும். विश्वास को क्रिया में प्रकट करना है। இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடைக்கலத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்க வேண்டும். यीशु मसीह के लहू के शरण स्थान में आए हुए रहना है। அடைக்கலத்துக்குள்ளே வந்த தேவனுடைய பிள்ளைகள் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். शरण स्थान में आए हुए लोग अब परमेश्वर की इच्छा पूरा करना है। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடைக்கலத்துக்குள்ளே வந்திருந்து यदा कदाचित आप परमेश्वर के लहू के शरण स्थान में आए हो, நீங்கள் பிதாவின் சித்தம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாய் இருந்தால் यदि आप पिता की इच्छा करने वाला है करके कहने वाले भी हो, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றதா இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். प्राण आत्मा शरीर परमेश्वर के सम्मुख निष्कलंक है या नहीं इसे जांच कर देखना ஒரு है। மனுஷனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கரைப்படுத்துகிறது மூன்று காரியங்கள். किसी व्यक्ति के प्राण आत्मा शरीर को कलंक करने वाली तीन बातें, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மாவை சரீரத்தை கரைப்படுத்துகிற காரியங்கள் परमेश्वर के लोगों की प्राण आत्मा शरीर को कलंकित करने वाली तीन बातें, அது கண்களின் இச்சை, वो आंखों की इच्छा, மாம்சத்தின் இச்சை, शारीरिक इच्छा, ஜீவனத்தின் பெருமை. जीवन की घमंड। கண்களின் இச்சையை ஜெயிக்க வேண்டும். आंखों की अभिलाषा पर जय पाना है, மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்க வேண்டும். शारीरिक अभिलाषा पर जय पाना है, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க வேண்டும். जीविका का घमंड पर जय पाना है। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஜெயம் பெற்றவர்கள் நம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும்.
आज के दिन जय पाए हुए लोग ही परमेश्वर के राज्य में प्रवेश कर सकेंगे। விளக்குவதற்கு நேரம் இல்லை. समझाने के लिए समय नहीं। கண்களின் இச்சை தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை விட்டு விலக்க வைக்கிறது. आंखों की अभिलाषा परमेश्वर से हमें दूर कर देता है। நசரேய விரதத்தோடு பெற்றெடுத்தார்கள் சிம்சோனை. नासरी व्रत के द्वारा जन्माया गया वह शैमोन, அவன் கர்ப்பத்தில் இருக்கும்போதே கர்த்தர் பேசினார், உனக்கு பிறக்கிற பிள்ளை இப்படி இருப்பான், அவனை நசரேய விரதத்தோடு வளர்க்க வேண்டும். उसके जन्म में ही बातें किया गया था कि तेरे गर्भ में जो बच्चा है वो नासरी व्रत का है। அவனை வளர்க்க வேண்டிய விதிமுறைகள் எல்லாம் கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். उसे पालने का विधि और तरीका भी बताया गया था। ஆனால் சிம்சோன் வளர்ந்து பெரியவனான போது लेकिन सिमसोन जब बड़ा हो गया, ஒரு ஸ்திரியை பார்க்கிறான். उसने एक स्त्री को देखा। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, அந்த ஸ்திரீ சிம்சோனுடைய கண்களுக்கு பிரியமானவளாய் இருந்தாள். और वो स्त्री उसकी आंखों में बहुत ही अच्छी लगी, கண்களுக்கு பிரியமானவளாய் இருந்தாள். आंखों में प्रिय लगा। தேவனுடைய பிள்ளைகள் தன் கண்களின் இச்சைக்கு அவன் இடம் கொடுத்தார். उसने अपनी आंखों की अभिलाषा की तरफ ध्यान दिया। அவனுடைய முடிவு என்ன? उसके अंत क्या हुआ? அவனுக்குள்ள இந்த நசரேய விரதம் அவனை விட்டு எழுபட்டு போயிற்று. उसके अंदर से नासरी व्रत दूर हो गया, அவனுடைய அழைப்பு அவனை விட்டு விலகி போய்விட்டது. बुलावा उससे दूर हो गई, கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் வேடிக்கை பொருளாய் மாறி போனார். उसकी आंखें निचोड़े गए और वो एक तमाशा का मजाक का वस्तु बन தேவனுடைய गया। பிள்ளைகள் கண்களின் இச்சையை நாம் ஜெயிக்க வேண்டும். हमें आंखों की अभिलाषा से जय पाना है। ஏசா வேட்டையாடி விட்டு களைப்போடு வீடு திரும்புகிறார். एसाव शिकार होने के बाद करने के बाद घर लौटा, அங்கே யாக்கோபு கூழ் காய்த்து கொண்டிருக்கிறார். वहां पर याकूब कुछ गंजी बना रहा था। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, அந்த கூழ் சிவப்பு நிறமாய் இருந்தது. वो गंजी लाल चावल से बनाया गया அந்த था। கூழை பார்க்கிறார், उसे देखा, அது சிவப்பு கலராய் இருக்கிறது. वो लाल रंग का था। பயிற்றங்கூழ். वो लाल धान्य से அதை बनाया गया था। பார்க்கும்போது ஏசாவுக்குள்ள ஒரு இச்சை. तब उस एसाव के अंदर एक अभिलाषा हुई, அந்த ஒருவேளை போஜனத்துக்காக एक समय की भोजन के लिए। அந்த பயிற்றங்கூழை பார்த்தபோது उसने जब उस खाना को देख लिया, தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனார். अपने पहिलौठा का अधिकार को खो दिया। தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்களுக்கு நாம் காவல் வைக்க வேண்டும். हमारी आंखों के लिए रक्षा रखना है। கண்களின் இச்சை ஒரு மனுஷனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுத்து போடுகிறது. आंखों की अभिलाषा किसी व्यक्ति के प्राण आत्मा शरीर को बिगाड़ देता है। முடிவு கர்த்தர் தந்த எல்லா ஆசீர்வாதம் இழந்து போகிறது. आखिरी में जो भी आशीर्वाद हमने पाया सब गवा देता है। ஏவாள் அந்த கனியை பார்க்கிறாள். हव्वा ने उस फल को देखा, அது பார்வைக்கு இன்பமும் वो देखने में अति सुंदर புசிப்புக்கு ஏற்றதுமாய் இருக்கிறது என்று அறிந்து और स्वादिष्ट है बोलकर அதை பறித்து அவள் புசித்தாள். उसे तोड़कर खाई, தானும் புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். खुद भी खाई और पति को भी खिलाई। தேவனுடைய பிள்ளைகள் அவள் கண்டு இச்சித்தாள். उसने देखकर उस पर आकर्षित हुई, அந்த பழத்தை பறித்து புசித்து उस फल को तोड़कर खाई, தானும் புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். खुद भी खाई और अपने पति को भी खिलाई। விளைவு என்ன? उसका अंत क्या हुआ? ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். एदेन वाटिका से बाहर निकाल दिया गया। தேவனுடைய பிள்ளைகள் கண்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். परमेश्वर के लोग अपने आंखों के विषय सावधान रहो। அந்த கண்களின் பார்க்கிற பார்வை உள்ளத்துல இச்சை உண்டாக்குகிறது. आपकी आंखों की नजर आपके मन में इच्छा उत्पन्न करती है। தேவனுடைய பிள்ளைகள் கண்களினால் உண்டாகிற இச்சை आंखों में उत्पन्न होने वाली इच्छा ஒரு மனுஷனுக்குள்ள பிரவேசித்து किसी व्यक्ति के अंदर प्रवेश करके அந்த இச்சை பாவத்தை பிறப்பிக்கிறது. वही अभिलाषा पाप को जन्माती है। அந்த பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வளர்ந்து வளர்ந்து वो पाप किसी व्यक्ति के अंदर बढ़कर बढ़कर அந்த பாவம் பூரணமடையும் போது पाप जब पूर्ण हो जाता है அது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மரணத்தை உண்டாக்குகிறது. उसके जीवन में मृत्यु ले आती है। அதுபடினால கண்களின் இச்சையை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். इसलिए आंखों की अभिलाषा के प्रति सावधान रहना है। கண்களின் இச்சையில நாம் ஜெயம் பெற வேண்டும். आंखों की अभिलाषा से हमें जय पाना है। மாம்சத்தின் இச்சையிலிருந்து ஜெயம் பெற வேண்டும். शारीरिक अभिलाषा से जय पाना है। தாவீது பெரிய ராஜா, दाऊद बहुत बड़ा राजा, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மனுஷன், भेड़ बकरी चराता था, உள்ளமான மனுஷன், बहुत ही नाटा था, சுரமண்டலத்தால் கர்த்தரை நேர்த்தியை பாடி துதிக்கிற மனுஷன், बिना सारंगी से परमेश्वर का स्तुति करने वाला व्यक्ति। தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தரே சாட்சி கொடுத்தார். परमेश्वर स्वयं ने गवाही दिया कि दाऊद मेरे मन के योग्य है। தாவீதுக்கு ஒரு ஆசை கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். दाऊद के मन में एक अच्छा एक विचार था कि मैं परमेश्वर के लिए एक मंदिर बनाऊं। என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொன்னாலே परमेश्वर ने भले ही कहा कि दाऊद मेरे मन के योग्य है, தாவீதை தனக்கு ஆலயம் கட்ட கர்த்தர் அனுமதி
அனுமதிக்கவில்லை. दाऊद को अपने लिए मंदिर बनाने के लिए दाऊद को अनुमति नहीं दिया. தாவீதின் குமாரனாகிய சாலோமோன் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினார். दाऊद का पुत्र सुलेमान ने परमेश्वर के लिए मंदिर बनाया. சாலோமோனிடத்திலே கர்த்தர் தரிசனத்தின் மூலமாய் பேசினார். सुलेमान से परमेश्वर ने दर्शन दिया. தேவ தரிசனம் பெற்ற ஒரு மனுஷன் சாலமோன். ईश्वरीय दर्शन पाया हुआ व्यक्ति सुलेमान. சாலமோனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாய் இருந்தது. सुलेमान की प्रार्थना परमेश्वर के लिए योग्य लगा. அவன் ராஜ்யபார காலத்தில் வெள்ளிக்கு ஒரு மதிப்பே இல்லை. उसके राज्य काल में चांदी का कोई हिसाब नहीं था. அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாய் இருந்த சாலமோன் उतनी आशीर्वाद पाया हुआ सुलेमान மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுத்தார். शारीरिक इच्छा के अधीन हो गया. அவன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது उसने जब मंदिर बनाकर उसकी प्रतिष्ठा की, அவன் ஆலயத்திலே ஜெபம் பண்ணும்போது वो जब मंदिर में प्रार्थना किया, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. यहोवा का तेज मंदिर में भर दिया गया. அந்த ஆலயத்தை நிரப்பின மகிமைக்கு மத்தியிலே ஆசாரியர்கள் கூட நிற்க முடியவில்லை. उस भवन में भरी हुई तेज के सामने ना ही याजक खड़ा रह पाया. அந்த அளவுக்கு தேவ மகிமையை இறக்கின வல்லமை உள்ள மனுஷன் சாலமோன். उतने यहोवा की तेज को उतराया हुआ एक परमेश्वर का सामर्थी व्यक्ति सुलेमान. ஆனால் அவன் சொல்லுகிறான், लेकिन वो कहता है, என் கண்கள் கண்டவைகளில் ஒன்றையும் நான் விலக்கி வைக்கவில்லை. मेरी आंखों से मैंने जो कोई भी बातों को दूर नहीं किया. மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்கிறார். शारीरिक अभिलाषा को मौका दिया. ஒன்னல்ல ரெண்டல்ல, एक नहीं दो नहीं, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है அவனுக்கு 700 மனைவிகளும் 300 வைப்பாட்டிகளும் இருந்தார்கள். लगभग उसके 700 पत्नियां और 300 सौतेलियां थे. இந்த ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை வழிவிலகி போக इन பண்ணினார்கள். स्त्रियों ने परमेश्वर से उसे दूर कर दिया. ஆண்டவருடைய மகிமையான ஆலயத்தை கட்டின ஒரு மனுஷன் परमेश्वर के लिए तेजों में भवन बनाया हुआ व्यक्ति, அவன் ஜெபிக்கும் போது தேவ மகிமை இறங்கி வருகிறது. उसकी प्रार्थना करते समय यहोवा का तेज उतर आया. அவன் கட்டின ஆலயத்துல ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு பதில் उसने தருகிறார். बनाया हुआ भवन में उठाई जाने वाली सारी प्रार्थना परमेश्वर सुनता இவ்வளவு था. வல்லமை உள்ள தேவ மனுஷன் इतनी सामर्थ्य परमेश्वर का व्यक्ति, அவனுக்குள்ளே வந்த மாம்சீக இச்சையினாலே उसके अंदर हुई जो शारीरिक इच्छा के कारण, அவனுடைய வாழ்க்கையில வந்த ஸ்திரீகள் उसके जीवन में जो स्त्रियां हुई, அவனுடைய மனதை வழிவிலகி பண்ணி उसे उसके मन से भटका कर அந்நிய தெய்வத்தை பின்பற்ற வைத்தார்கள். अन्य देवताओं के पीछे कर दिए. தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்தின் இச்சைகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். आप लोग शारीरिक अभिलाषा से जय पाना है. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே जो ரட்சிக்கப்படுவார். अंत तक बना रहेगा उसी का उद्धार होगा. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே जो ரட்சிக்கப்படுவார். अंत तक बना रहेगा उसी का उद्धार होगा. ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காரியம். उद्धार प्रतिदिन हमारे जीवन में होता है. ஜீவனத்தின் பெருமையினால் இன்றைக்கு अनेகர் கிறிஸ்துவை விட்டு தூரமாய் விலகி போகிறார்கள். जीविका का घमंड के कारण कई लोग मसीह से दूर हो रहे हैं. பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே प्रेरित पौलुस जिन दिनों में सेवा करता था, தேமா என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். तेवा नामक एक व्यक्ति था. அவனும் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். वो भी प्रेरित पौलुस के साथ ही सेवा करता था. ஆனால் இவனுக்குள்ள உலகத்தின் ஆசை வந்தது. लेकिन उसके अंदर संसारिक अभिलाषा थी. உலக ஆசை வந்தபோது जब उसके अंदर संसारिक अभिलाषा हुई, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து इस संसार पर अभिलाषा हो रखकर என்னை விட்டவன் பிரிந்து போய் விட்டார். मुझसे वो दूर हो गया. இன்றைக்கு अनेक ஊழியர்கள் आज कई सेवक लोग ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாலும் भले वो सेवा करते हैं, இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வரும்போது इस संसार पर इच्छा और अभिलाषा रखते समय, உலகத்தின் ஆசைகளுக்குள்ளே வரும்போது दुनिया की अभिलाषा मन में आते समय ஊழியத்தை விட்டு விலகி போகிறார்கள். सेवा छोड़कर चले जाते हैं. ஊழியர்களின் ஐக்கியத்தை விட்டு விலகி போகிறார்கள். सेवकों की संगति को छोड़ देते हैं. தேமாவுக்குள்ள இப்பிரபஞ்சத்தின் ஆசை வந்தது. देवा के अंदर भी इसी प्रकार की एक इच्छा हुई. ஆனபடினாலே பவுலை விட்டு பிரிந்து போனார். इसलिए वो पौलुस को छोड़कर अलग हो தேவனுடைய गया. பிள்ளைகளுடைய ரட்சிப்பை குறித்து மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். हमारे उद्धार के विषय में अधिक सावधान रहना है. ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு एक बार हम प्रकाशित होकर பரம ஈவை ருசி பார்த்து स्वर्गीय भलाई को चटकर பரிசுத்த ஆவியை பெற்று पवित्र आत्मा जी को पाकर தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் மறுதலித்தால் यदि फिर से परमेश्वर के पुत्रों को हम इनकार करेंगे, அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उसे फिर से पुनर्मान करना बहुत ही कठिन है. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டவர்கள், एक बार जो उद्धार पाए हुए ஒரு लोग, முறை பிரகாசிக்கப்பட்டவர்கள்,
பார்த்தவர்கள், एक बार जो चमकाए गए, ஒரு முறை தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்கள், एक बार जो परमेश्वर के प्रेम को चटकर देखे ஒரு हुए, முறை பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், एक बार जो पवित्र आत्मा का अभिषेक पाए हुए, அவர்கள் உலகத்தின் ஆசைக்கு இடம் கொடுத்து वे लोग संसारिक लोभ बनकर தாங்கள் பெற்ற ரட்சிப்பை இழந்து, पाया हुआ उद्धार को खो தாங்கள் देकर, பெற்ற பரிசுத்தாவியை இழந்து, पाई हुई पवित्र आत्मा जी को खो देकर, தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு வழி விலகி मसीह போவானால், के प्रेम से यदि कोई दूर हो जाए, கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து அவன் அவமதிப்பாயிருந்தால், यदि मसीह के लहू से अपमान लगे, அவனை புதுப்பிக்கிறது கூடாத காரியம், उसे पुनर्निर्माण करना अधिक कठिन है, கூடாத காரியம். असंभव है। ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனை ருசி பார்த்தவன், जो व्यक्ति परमेश्वर का उद्धार पाया हुआ, अभिषेक पाया हुआ, पवित्र आत्मा जी का अभिषेक छटकर देखा हुआ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை காலின் கீழ் மிதித்து यीशु मसीह के लहू को अपने पैरों से रौंद कर அவரை விட்டு தூரமாய் விலகி போகிற ஒரு மனுஷனை புதுப்பிப்பது கூடாத காரியம். उससे दूर हो जाने वाले व्यक्ति को फिर से पुनर्निर्माण करना नोना है। தேவனுடைய பிள்ளைகள் ஒருவராய் இந்த நிர்பந்தமான நிலைமைக்கு கடந்து போய்விடக் கூடாது. ऐसी बेहाल अवस्था किसी पर न आए। நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், हम उद्धार पाए हैं, பரலோகம் செல்வதற்காக, हमें स्वर्ग जाना है, பரலோகம் செல்வதற்காக. स्वर्ग जाने के लिए। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போக கூடாது. इसलिए परमेश्वर के लोग कदापि हम किसी भी हाल में परमेश्वर के स्वर्ग को न खो दें। எல்லாரும் ஜெப நிலையில हम இருப்போம். सब प्रार्थना की परिस्थिति में ஆண்டவருடைய आएंगे, சமூகத்தை நோக்கி பாருங்க. यहोवा की ओर देखेंगे। கர்த்தர் நம்மை ரட்சித்தார், परमेश्वर ने हमें उद्धार किया, விசுவாசத்தினாலே கர்த்தர் நம்மை ரட்சித்தார். विश्वास के द्वारा परमेश्वर ने हमें उद्धार किया, தேவனுடைய அற்புத கிரியைகளை கேள்விப்பட்டதின் மூலமாய் கர்த்தர் நம்மை परमेश्वर के ரட்சித்தார். अद्भुत कामों को सुनने से हमें हमारी उद्धार हुई। என்றைக்கோ ஒரு நாள் நாம் ரட்சிக்கப்பட்டோம். किसी ना एक दिन हम उद्धार पाए தேவனுடைய हैं। பிள்ளைகள் பரலோக ராஜ்யம் செல்லும் வரையில் இந்த ரட்சிப்பு நிலைத்திருக்க வேண்டும். जब तक हम स्वर्ग राज्य में जाएंगे तब तक ये उद्धार बना रहना है। ரட்சிப்பு ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையிலே பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். प्रतिदिन उस उद्धार में बने रहना है, கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். क्रिया करते रहना है। அவருடைய சமூகத்துல கேளுங்க, परमेश्वर के सम्मुख में मुंह खोल कर मांगिए, ஆண்டவரே எனக்குள்ள வந்த விசுவாசம் வெறுமனையான விசுவாசம் அல்ல, प्रभु जी मेरे अंदर जो विश्वास है वो व्यर्थ में नहीं, இம்மைக்காக மாத்திரம் என் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல, केवल वर्तमान के लिए परमेश्वर पर विश्वास करना नहीं, இவ்வுலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் உண்மையில் வைத்துக்க நம்பிக்கை அல்ல. प्रभु जी इस दुनिया के आशीर्वाद के लिए केवल आप पर विश्वास रखना नहीं, நான் பரலோகம் செல்ல வேண்டும், प्रभु जी मुझे स्वर्ग जाना है, பரலோகம் செல்ல வேண்டும், मुझे स्वर्ग पहुंचना है, இதற்காகவே என்னை ரட்சித்தி, इसीलिए आपने मेरा उद्धार किया है, எனக்குள்ள வந்த ரட்சிப்பு, मेरा अंदर जो उद्धार हुआ है, எனக்குள்ள வந்த விசுவாசம், मेरे अंदर उतर आई हुई विश्वास, ஆண்டவரே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசமாய் இருக்கிறது. प्रभु जी वो उद्धार का विश्वास बने, விசுவாசத்தினாலே நீர் என்னை ரட்சித்தி, विश्वास के द्वारा आपने मेरा उद्धार किया, விசுவாசத்தினாலே ராகாப் நீதிமானாக்கப்பட்டாய், विश्वास के द्वारा ही राहाब धर्मी बनी, விசுவாசத்தினாலே ராகால் ஜெப வீராங்கனையாய் மாறினாய். विश्वास के द्वारा ही राहाब प्रार्थना का वीर बनी। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக வேண்டும். हमारे भी जीवन में परिणाम हो, விசுவாசத்தினால் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். विश्वास के द्वारा उद्धार किया, நமக்குள்ளே வந்த விசுவாசம் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசமாய் हमारे இருக்கிறது. अंदर का विश्वास उद्धार का विश्वास बने, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் கிரியை செய்கிறது. उद्धार का विश्वास क्रिया करता है। தேவனுடைய பிள்ளை பரலோகம் செல்ல வேண்டுமானால் यदि हमें स्वर्ग जाना है तो ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, केवल उद्धार पाना काफी नहीं, தேவ சித்தத்தை நீ செய்ய வேண்டும். परमेश्वर की इच्छा हमें करना है, பரலோகத்தின் தேவ சித்தத்தை பூமியில நீ நிறைவேற்ற வேண்டும். स्वर्गीय परमेश्वर की इच्छा इस पृथ्वी में पूरा करना है। ஒருவேளை தேவ சித்தத்தை நீ நிறைவேற்றி கொண்டிருப்பாயானாலே, भले तुम परमेश्वर की इच्छा कर भी रहे हो, உன் ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமானால், तुम्हारा उद्धार पूरा होना है நீ तो, பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டுமானால், तुम्हें स्वर्ग राज्य में जाना है तो, தேவனுடைய பிள்ளை உன் ஆவி ஆத்துமா சரீரம் கரை திரை பிழையற்ற பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். तुम्हारा प्राण आत्मा शरीर में कोई प्रकार की झुर्री, कोई प्रकार की कलंक और कोई प्रकार के ढाग न लगे, உன் ஆவி ஆத்துமா சரீரம் கரைபடாது இருக்க வேண்டுமானால், तेरी आत्मा प्राण और शरीर में कोई ढाग न लगे, தேவனுடைய பிள்ளை உன் கண்களின் இச்சையிலிருந்து விடுவிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். तुम अपनी आंखों की अभिलाषा से छुटकारा पाना है, கண்களின் இச்சையில நீ ஜெயம் எடுக்கணும், आंखों की अभिलाषा से जय पाना है, மாம்சத்தின் இச்சையில நீ ஜெயம் எடுக்கணும், शारीरिक अभिलाषाओं में से जय पाना है, ஜீவனத்தின் பெருமையில நீ ஜெயம் எடுக்கணும். जीविका के घमंड से जय पाना है, ஜெயம் பெற்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். जय पाए हुए लोग परमेश्वर के राज्य में प्रवेश करेंगे, ஜெயம் பெற்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். जय पाए हुए लोग परमेश्वर के राज्य में प्रवेश करेंगे, ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, एक दिन दो दिन नहीं, முடிவு பரியந்த अंत तक, மரண பரியந்த
कार्य करेगा। பரிசுத்த ஆவியார் துணை செய்வாரானா पवित्र आत्मा जी यदि आपके साथ தேவனுடைய है, பிள்ளைகளை ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ முடியும் तुम जय पाया हुआ जीवन बिता सकते हो। ஆண்டவரத்துல கேளுங்க परमेश्वर से मांगिए, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க आपका उद्धार पूरा होने के लिए का प्रयास முடிவு कीजिए। பரியந்தம் உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க आखिरी तक उद्धार को संभाल कर முடிவு रखिए। பரியந்தம் தேவனுடைய பிள்ளைகள் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ ஒப்புக்கொடுங்க अंत तक जय पाया हुआ जीवन बिताने के लिए समर्पण कीजिए। பரிசுத்த ஆவியார் உங்களுக்கு துணை செய்வார் पवित्र आत्मा जी आपकी सहायता करे। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி सबको செலுத்துவேன் ताली बजाकर Glory. परमेश्वर को धन्यवाद करेंगे। ஹalleluya 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 ஓ என் ஆண்டவர் நல்லவர் 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 ஓ செலவரவர் இவலரவர் செலவரவலவலவலவ தீபபபப கபஷப கந்தரி தேக்கந்தர வௌகர பௌரிகந்தரவதி ஓ மக தேதசல ரிபாலரவ செலவரவலவலவ ஓ ரிகம்பலரவ செலவரவ தூரவலவலவலவ ஓ மக தேதசல ரிபாலரவ செலவரவலவ தீபபப கபஷப கந்தரி தேக்கந்தர வௌகர பௌரிகந்தரவதி மைமேன் ஆவியானவரே உமக்கு நன்றி மைமேன் ஆவியானவரே உமக்கு நன்றி ஹalleluya 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 ஆவியானவரே உமக்கு நன்றி ஹalleluya धन्यवाद प्रभु जी, ஹalleluya आपको धन्यवाद। நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம் भैया हम सब खड़े हो जाएंगे। கர்த்தருடைய நாம மகிமைக்காக தேவனுடைய பிள்ளைகள் பாடலை பாடும்போது நீங்கள் காணிக்கை செலுத்துங்கள் परमेश्वर के नाम की महिमा के लिए गीत गाते समय दान दिया जाएगा। दुनिया पे आग लगी तो छीन गया तेरा अभिषेक, लोगों पर आस लगी तो आए गया तेरा अभिषेक। दुनिया पे आग लगी तो छीन गया तेरा अभिषेक, लोगों पर आस लगी तो आए गया तेरा अभिषेक। तू संभाल पाए हुए अभिषेक को तू
ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर, हम आपको धन्यवाद करते हैं। கர்த்தர் தந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपने दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद प्रभु जी। உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. आपके सम्मुख में कटे हुए हर एक को प्रभु जी आप आशीष कीजिए। உம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தினால் உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறீர். आपके बच्चों को विश्वास के द्वारा आप अपने सम्मुख में इकट्ठे किए हो। ஏதோ உம்முடைய அற்புத கிரியைகளை கண்டு, आपकी अद्भुत क्रियाओं को देखकर, உம்மை குறித்து கேள்விப்பட்டு, आपके बारे में सुनकर, விசுவாசத்தினால் உம்முடைய சமூகத்திலே ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறார். विश्वास के द्वारा उद्धार होकर आपके सम्मुख में आए हैं प्रभु உம்முடைய जी। பிள்ளைகளுக்குள்ளே வந்த விசுவாசம் आप बच्चों के मन में आई हुई विश्वास சாதாரண விசுவாசமாய் அல்ல, कोई साधारण विश्वास नहीं प्रभु, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசமாய் இருக்கட்டும். उद्धार का योग्य विश्वास बने, கிரியை செய்கிற விசுவாசமாய் क्रिया இருக்கட்டும். करने वाली विश्वास बने, முடிவு பரிந்து நிலைநிற்கிற விசுவாசமாய் अंत இருக்கட்டும். तक बने रहने वाली विश्वास बने। கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை ஜெயித்து, आंखों की अभिलाषा, शारीरिक अभिलाषा, जीविका का घमंड पर जय पाकर, விடுவிக்கப்பட்ட ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ छुड़ाया गया हुआ, जय पाया हुआ जीवन बिताने के கர்த்தர் लिए அனுகிரகம் செய்வீராக. प्रभु जी आप हर एक को अनुग्रह दे। உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். आपके हर एक बच्चों के हाथ की कमाई को प्रभु आशीष करे। பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் प्राण, आत्मा और शरीर கரை திரை பிழையற்ற பரிசுத்தமாய் இருக்க बिना कोई ढाग, झुर्री और कलंक के बने रहे। பரிசுத்த ஆவியான் துணை செய்வீராக. पवित्र आत्मा जी आप सहायता உம்முடைய कीजिए। நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்தும். शुभ नाम महिमा हो எங்களை जाए। தாழ்த்தி உம்முடைய கரங்களில் नम्र அர்ப்பணிக்கிறோம். होकर आपके हाथ में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் उद्धार ஜெபிக்கிறோம் करता பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते अच्छे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பே, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்று என்று सகல நாட்களிலும் आज कल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் परमेश्वर ஆசீர்வதிப்பாராக. आप सबको आशीष करें। ஆமென்.